ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தன்டோ அண்ட் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷீ ஷாப்பில் இருக்க டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங்னு பார்த்தீங்கன்னா வெறும் கேரக்டரை மட்டும் அக்செப்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நேம்ஸு வெறும் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர்ஸ் அண்ட் சம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸை கூட இது வந்து அக்செப்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மை நேம் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ த டிக்ளரேஷன் என்னென்னா மை நேம். ஸோ என்னுடைய ஸ்ட்ரிங்கோடைய நேம் ஒரு வேரியபிள், சிம்பிள் ஒரு வேரியபிள் நேமு, அதுக்கு சம் வேல்யூ அசைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறது கேரக்டர்ஸ் மட்டும்தான். அந்த கேரக்டர்ஸை வந்து டெம்பரவரியாக வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு பேர் ஒன்று தேவைப்படுது. ஸோ அதுக்கு நான் அது கொடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து என்னுடைய அந்த டெம்பரரியாக சேவ் பண்ணி வைக்க போகிற அந்த இன்ஃபர்மேஷன், ரைட்? ஸோ இது வந்து ரைட்டில் இருக்கும். ஸோ இப்போதைக்கு இது இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது டீப் டவுன் இன்னும் போனால் வந்து ஸ்டாக்கு ஹிப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. இப்போதைக்கு நம்ம மீன்ஸ் ஆப்ஜெக்ட் பற்றி பார்க்கும்போது நம்ம வந்து அதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு வந்து ஜஸ்ட் டேட்டா டைப் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்குறோம், ரைட்? அண்ட் console dot ரைட். நான் வந்து அதை ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ இதுதான் சின்டெக்ஸு. இது ஏன் இப்படி வருதுன்னு கேட்கக்கூடாது, ஏன்னா ஷீ ஷாப் டிசைன் பண்ணவங்க இப்படி டிசைன் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு போட்டு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அதுக்கு அந்த வேரியபிளுக்கு வந்து மை நேம் அப்படின்னு கொடுத்துட்றேன். அண்ட் அதில் வந்து டெம்பரரியாக நான் என்னுடைய நேமை வந்து சேவ் பண்ணி வைக்கிறேன். ஓகே, அண்ட் ஸ்டார்ட். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு அவுட்புட் வந்து ஆட்டோ எஸ்ஜே, ரைட்? பிகாஸ் எனக்கு கன்சோல் டாட் ரைட் அப்படின்றது வந்து இந்த அவுட்புட்டில் வந்து நம்ம இன்ஃபர்மேஷனை டிஸ்பிளே பண்ணி காட்டுறதுக்கு இந்த மாதிரி கன்சோல் விண்டோஸில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த லைன். நீங்கள் ஷீ ஷாப்புக்கு புதுசாக இருந்தால் இட் வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று. அண்ட் ஃபஸ்ட் டேட்டா டைப் நம்ம வந்து ஷீ ஷாப்பில் யூஸ் பண்ணுறது. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டீஜர். இன்டீஜர்னால் என்னென்னா வெறும் நம்பர்ஸ் மட்டும் அக்செப்ட் பண்ணும். ஸோ இதுக்கு வந்து ஐஎன்டி அப்படின்னு போடுவாங்க, ஷார்ட் ஃபார்ம். ஷீ ஷாப்பில் இருக்குது. ஐ திங்க் C++ சேமாக தான் இருக்கும். மோஸ்ட்லி நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சேமாக தான் இருக்கும், ரைட்? ஸோ இன்ட் மை நம்பர் ஈக்குவல் டு நீங்கள் எந்த நம்பர் வேணால் போட்டுக்கலாம். பட் இந்த நம்பர் வந்து ரவுண்ட் வேல்யூவில் தான் இருக்கும். நீங்கள் வந்து 22.5 இந்த மாதிரிலாம் போட முடியாது. ஸோ இது வந்து டெசிமல் ஆகிடும். ஸோ அதுக்கு வேறு டேட்டா டைப் இருக்குது. உங்களால் போடணுன்னா வெறும் ரவுண்டு நம்பர் அப்படி தான் போட முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2500 போட்டு செமிகாலன் வைக்கிறேன், எண்ட் ஆஃப் த லைன். யூ ஹேவ் டு டூ தட். அண்ட் ஸோ இன்டீஜர் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது எனக்கு என்னுடைய இந்த வேரியபிள் வந்து வெறும் நம்பரை மட்டும் தான் ஹோல்டு பண்ணும். ஸோ அதுக்காக தான் என்னுடைய இந்த வேரியபிள் நேமுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து நான் வந்து இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் ஈக்குவல் டு அந்த இன்ஃபர்மேஷனை, இந்த மை நம்பர் அப்படின்ற வேரியபிள் வந்து இன்டீஜர் டைப் வேரியபிள் வந்து எந்த நம்பரை வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க போகுது அப்படின்றத வந்து நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இந்த /n அப்படின்றது வந்து நெக்ஸ்ட் லைன். பிகாஸ் நான் இங்கே வந்து கன்சோல் டாட் ரைட் கொடுக்குறேன். அப்போ என்னோடய நேம் வரும். அதுக்கு அடுத்த லைனில் தான் எனக்கு வந்து இந்த ரிசல்ட்டை வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து நான் வந்து /n அப்படின்றது கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு செகண்ட் லைனில் வருது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இந்த /n. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா 2500. ஓகே, ஸோ இப்போ நம்ம ரெண்டு டேட்டா டைப் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜர். ஸோ நான் முன்னாடி சொன்னேன், இப்போ இதில் வந்து நான் ஃப்ளோட் விச் மீன்ஸ் டெசிமல் பாயிண்ட்ஸ் கொடுக்கணுன்னா அதுக்கும் இருக்குது. அதுக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுறேன். அண்ட் இது ரிமூவ் பண்ணிவிட்டு நான் அப்படியே ஃப்ளோட்டுனே போடுறேன். ஃப்ளோட் இங்கே வந்து மை ஃப்ளோட் ஈக்குவல் 22.58. ஓகே, அண்ட் நான் இன்டீஜருக்கு சொன்னதே தான். ஃப்ளோட் இருக்குல்ல,
ஸோ இது வந்து ஒரு வேரியபிள் நேம் அண்ட் ஃப்ளோட் வெறும் டெசிமல் நம்பர் மட்டும் இந்த டேட்டா டைப் வந்து அக்செப்ட் பண்ணோம். அண்ட் ஸோ அதுதான் இங்கே நம்ம போட்டிருக்கோம். அண்ட் ஃபைனலாக இந்த இடத்துல வந்து ஜஸ்ட் நீங்கள் எஃப் போட வேண்டியது வரும் பிகாஸ் ஆஃப் ஃப்ளோட் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ டிசைன் பண்ணும்போது டிசைன் பண்ணியிருக்காங்க. we have to specify this and just நம்ம இதை வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து இந்த பக்கத்தில் வருது பிகாஸ் நான் என்னுடைய நெக்ஸ்ட் லைனை வந்து கடைசி போட்டு வச்சுருக்கேன். ஜஸ்ட் இதை வந்து கட் பண்ணி இங்கே போடுவோம், இங்கே ஒன்று வச்சுப்போம். ஸோ ஒரு ஃப்ளோட் வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அந்த ஃப்ளோட்டை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளோட்டுக்கு கடைசியில் வந்து எஃப் அப்படின்ற வேர்ட்ஸ் நீங்கள் கொடுத்தாகணும் பிகாஸ் இட் வாஸ் டிசைன் லைக் தட். இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ளோட்டுனாலே விச் மீன்ஸ் டெசிமல் பாயிண்ட் அப்படின்னு டெசிமல் வேல்யூஸில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். அண்ட் ஸ்டார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு 22.58. ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 3 பார்த்துருக்கோம். ஸ்ட்ரிங்கு கேரக்டர்ஸை மட்டும் ஹோல்ட் பண்ணக்கூடிய டேட்டா டைப், இன்டீஜர் வெறும் நம்பரை மட்டும் ஹோல்ட் பண்ணக்கூடிய டேட்டா டைப், ஃப்ளோட் டெசிமல் பாயிண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணக்கூடிய டேட்டா டைப், அண்ட் இது இப்போ பார்க்க போகிறது முக்கியமான ஒரு டேட்டா டைப் என்னென்னா பூல். இந்த பூல்ன்றது ஒன்றும் கிடையாது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதாவது பூல் அப்படின்னா 0 1 அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லாட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து 2 வேல்யூவை தான் ஹோல்ட் பண்ண முடியும், ஒன்று ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். ஓகே. ஸோ நீங்கள் ட்ரூ ஸ்பெசிஃபை பண்ணும்போது இந்த மாதிரி லோயர் கேஸில் ஸ்பெசிஃபை பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டரில் ட்ரூ போட்டிங்கன்னா அதுக்கு தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எரர் வருது பாருங்களேன், பிகாஸ் நான் பூல் டைப் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பூல் டைப் வந்து எங்கேயோ கொடுத்துருக்கோம் பாருங்களேன், ரிப்ரசன்ட் அ பூல் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூ. ஸோ இந்த ரெண்டுத்தில் தான் நீங்கள் ஏதாவது ஒன்று இதில் யூஸ் பண்ண முடியும். இது வந்து நிறைய கேஸில் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நீங்கள் ஆக்சுவல் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணும்போது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கேசஸ் வந்து நம்மளுக்கு அஃப்கோர்ஸ் எக்கச்சக்கமாக வரும் நம்ம லேர்ன் பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்து டெஃபினட்டாக வந்து நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அது ட்ரூனே போட்டு விட்றேன். ஜஸ்ட் இந்த கன்சோலில் வந்து நான் எழுதி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ எனக்கு ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆன்சர் ட்ரூ. ஓகே, சூப்பர். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண போகிற டேட்டா டைப்ஸ். ரைட். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வருது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இங்கே போடுறேன், அது வந்து கொஞ்சம் மீனிங்ஃபுல்லாக இருக்கும். டபுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா கவனிங்க, நிறைய பேர் இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. இந்த ஃப்ளோட்டும் டபுளும் திட்டத்தட்ட ஒரே வேல்யூஸ் தான் ஹோல்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை அப்படியே காப்பி பண்ணி நான் இங்கே போடுறேன் பாருங்களேன், எக்ஸப்ட் இந்த எஃப். நான் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிறேன், நான் மை டபுள் அப்படின்னு நான் போட்டுடுறேன். அண்ட் இதை வந்து நான் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ரைட். ஸோ பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது. ரைட். டபுளும் ஃப்ளோட்டும் கரெக்டு தான், ரெண்டுமே டெசிமல் வேல்யூஸை தான் ஹேண்டில் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எனக்கு ஒரே அவுட்புட் தான் வரும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. நான் ஃப்ளோட்டுக்கு வந்து கடைசியில் இங்கே எஃப் கொடுத்துருக்கேன், டபுளுக்கு வந்து கொடுக்க தேவையில்லை. ரைட். அதர் தென் தட் ஒரே வேல்யூ தான். பட் அப்புறம் ஏன் வந்து 2 செப்பரேட் டேட்டா டைப் வச்சுருக்கானுங்க அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த டபுள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து சயின்டிஃபிக் நோட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் நம்ம சயின்டிஃபிக் கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணும்போது இந்த டபுள்ஸை நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போ இந்த ஃப்ளோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ளோட் டெசிமல் இருக்குல்ல, நான் இதை வந்து என்ன பண்ணுறேன், 1 2 3 4 5 6 7 அப்படி நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு டெசிமல் வந்து எத்தனை இருக்குது, 7 டெசிமல் இருக்குது, 22.7 டெசிமல் இருக்குது. அதே டெசிமலை நான் வந்து என்னோட டபுளுக்கும் வைக்கிறேன். ஓகே. இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்களேன். என்னுடைய ஃப்ளோட்டால் வந்து ஃபஸ்ட்டு 6 டெசிமலை தான் ஹேண்டில் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் அது ஹேண்டில் பண்ணுறது கிடையாது. பட் என்னுடைய டபுள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணுது, 6க்கு மேலேயும் ஹேண்டில் பண்ணுது. இது வந்து மொத்தம் 15 டெசிமல் வரைக்கும் ஹேண்டில் பண்ணும். ஸோ பட் ஃப்ளோட்டுக்கு வந்து அந்த ஒரு ஃபீஸிபிலிட்டி கிடையாது.
ஸோ இதுதான் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் ஃப்ளோட்டுக்கும் டபுளுக்கும் இருக்க ஒரு மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த 5 டேட்டா டைப்ஸ் தான் வந்து நம்ம சி ஷார்ப்பில் ரிப்பீட்டடாக நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப்ஸ். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது உங்களுக்கு புரியலன்னா திரும்பி இந்த வீடியோ ஒரு வாட்டி பாருங்கள். ஸோ டேட்டா டைப்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஈஸி கான்செப்ட், தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்.